வணக்கம் மக்களே, நான் முருகன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, இந்தியா சீனா எல்லையில் பதற்றம் மற்றும் சீனாவின் போக்கு குறித்து. வாங்க. இந்தியா சீனா 3 எல்லைகள் கொண்டதான். மேற்கில் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர், இடைப்பட்டது உத்தரகாண்ட் மற்றும் ஹிமாச்சல பிரதேசம், கிழக்கு பகுதியில் சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் குறிப்பாக கடந்த பல வருடங்களாக சீன படையினர் இந்திய எல்லையில் பல பிரச்சனை கொடுத்து வருகின்றனர். மற்றும் குறிப்பாக இந்தியா சீன எல்லை பெயர் என்றால் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்ற பெயர் உண்டு. மற்றும் குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி லடாக் எல்லையில் சீன படையினர் இந்திய எல்லைக்குள் ஊடுருவியதால் இந்திய படையினருக்கும் சீன படையினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. அதன் பின்பு உயரதிகாரிகள் கலந்துரையாடி இந்த பிரச்சனையை தீர்த்தனர். அதன் பின்பு 10ஆம் தேதி சிக்கிம் எல்லையிலும் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டது. சீன படையினர் இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவியதால் இந்திய படையினருக்கும் சீன படையினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. கைகலப்பு மற்றும் கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் செய்தி வந்தது. இதனை உயரதிகாரிகள் கலந்துரையாடி பிரச்சனையை தீர்த்தனர். மற்றும் குறிப்பாக பல வருடங்களாக சீனா எல்லையில் இந்தியாவை சீண்டி வருகிறது. மற்றும் குறிப்பாக கடந்த 2017ஆம் வருடம் இந்தியா பூட்டான் சீனா எல்லை டோக்லாமில் பிரச்சனை ஏற்பட்டது. அதன் பின்பு பேச்சுவார்த்தை மூலம் இரு நாடுகளும் சரி செய்தது என்றும், இப்போது லடாக் பகுதியில் பழையபடி சீனா சீண்டி வருகிறது என்றும், மற்றும் குறிப்பாக இந்தியா பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை சரி செய்ய முயல்கிறது என்றும், ஆனால் சீனா இதனை கடுமையான பிடிவாதத்தில் இருக்கிறது என்றும் செய்தி வந்தது. மற்றும் குறிப்பாக ஒரு செயற்கைக்கோள் வரைபடம் வெளிவந்திருக்கிறது. அதில் என்ன என்றால், சீனா எல்லையில் பல படை வீரர்கள் இருப்பதாகவும் மற்றும் நூற்றுக்கணக்கான டென்ட்டுகள் அமைத்திருப்பதாகவும் மற்றும் போர் விமானங்கள் அங்கே இருப்பதாகவும் வரைபடத்தில் இருக்கிறது. மற்றும் குறிப்பாக LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அருகே இருப்பதாகவும் செய்தி வந்தது. மற்றும் குறிப்பாக சீனா தனது போர் வீரர்களை அதிக அளவில் எல்லையை குவித்து கொண்டே இருக்கிறது கடந்த 2 வாரங்களாக. இந்த நிலையில் பிரதமர் மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் என்றும், மற்றும் குறிப்பாக
உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு பகுதி எந்த ஒரு சிறு மாற்றத்தையும் இந்தியா அனுமதிக்காது என்றும் சீனாவுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றும் இந்தியாவிற்கு சொந்தமான இடத்தில் கூட உள்கட்டமைப்பை உருவாக்குவதை நிறுத்துமாறு சீனா இந்தியாவுக்கு கூறியுள்ளது. ஆனால் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக கூறியது. மற்றும் குறிப்பாக இராணுவ ரீதியாக நடந்த 6 பேச்சுவார்த்தைகள் தோல்வியில்தான் முடிவடைந்துள்ளன என்று செய்தி வந்துள்ளது. எனவே இந்நிலையில் இரு நாட்டு எல்லையிலும் இரு நாட்டு படையினரும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றனர் என்றும் செய்தி வருகிறது. மற்றும் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஜாவோ லிஜியன் என்ன சொன்னார் என்றால், இந்தியா சீனா இடையே பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்ய முடியும் மற்றும் குறிப்பாக எல்லையில் எந்த ஒரு பதற்றமும் கிடையாது என்று கூறினார். ஆனால் அப்படி கூறியது பின்பும் சீனா எல்லையில் அவர்களின் படைகளை அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்படி என்றால் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்றா என்று சந்தேகம் மனதில் எழுகிறது. இதனிடையே லடாக் மற்றும் சிக்கிம் வடக்கு பகுதியில் அதிகமான படை வீரர்கள் இருக்கின்றனர். இதனால் இங்கே பதற்றமான சூழல் ஏற்படுகின்றது. மற்றும் குறிப்பாக கடந்த 2013 ஏப்ரலில் இந்தியா உரிமை குரல் கொடுத்தது. ஏனென்றால் சீன படை இந்திய எல்லையில் முகாம் அமைத்தது மற்றும் தௌலத் பேக் ஓல்டி என்ற இடத்தின் அருகே சாலை அமைத்தது என்றும் அதாவது எல்ஏசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் என்றும் அதற்கு பின்பு 19 கிலோமீட்டர் என்றும் மற்றும் குறிப்பாக சீன இராணுவ படை வீரர்களுக்கு தேவையான துருப்புகள் இதனை சீனா மறுத்தது என்றும் அதன் பின்பு இரு நாட்டு படை வீரர்களும் முகாம் அமைத்தனர் என்றும் அதன் பின்பு இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்யப்பட்டவுடன் வீரர்கள் திரும்பி அழைக்கப்பட்டனர் என்றும் அதன் பின்பு 2014 இந்தியா கால்வாய் கட்ட ஆரம்பித்தது என்றும் டெம்சாக் கிராமத்தின் எல்லையில் கட்டப்பட முடிவு செய்யப்பட்டது என்றும் இதனை சீன மக்கள் போராட்டம் மூலம் எதிர்த்தனர் என்றும் அதன் பின்பு 3 வாரத்தில் இதற்கு தீர்வு கிடைத்தது என்றும் அதன் பின்பு 2015 லடாக்கின் வடக்கு பகுதியில் படைவீரர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டது என்றும் அதன் பின்பு 2017 சாலை அமைக்க சீனா முடிவு செய்தது என்றும் அது எங்கு என்றால் இந்தியா பூட்டான் எல்லையில் என்றும் இதனை அதன் பின்பு பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனை தீர்வு கண்டது என்றும் செய்தி வந்தது. மற்றும் குறிப்பாக கடந்த 2017 அருணாச்சல பிரதேச முதல்வர் சீனா செல்ல விசா விண்ணப்பித்தார். ஆனால்
அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. அதன் பின்பு ஏன் என்று கேட்டால், அருணாச்சல பிரதேச சீனாவை சார்ந்தது என்றும் எனவே இதற்கு விசா தேவையில்லை என்று சீனா கூறியுள்ளது. எனவே அப்போது சீனா மறைமுகமாக கூறியது என்றும் மற்றும் குறிப்பாக தற்போது இந்தியா தௌலத் பெக் ஓல்டே என்ற இடத்தின் அருகே பாலம் கட்டுகின்றனர். எனவே இந்த எல்லை கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்று சீனா கூறுகிறது. மற்றும் குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு சீன அதிபர் ஜின்பிங் என்ன கூறினார் என்றால், எல்லையில் போருக்கு தயாராக இருங்கள் என்றும் படை வீரர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனை வைத்து பார்க்கையில் எல்லையில் பதற்றம் ஏற்படுகின்றது என்றும் மற்றும் குறிப்பாக இந்தியா சீனா பிரச்சனையில் அமெரிக்கா தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிய மத்தியஸ்தம் செய்கிறேன் என்று ட்ரம்ப் கூறினார் என்ற செய்தி வந்தது. இதனை இரு நாடுகளும் வேண்டாம், நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமே தீர்த்துக் கொள்கிறோம் என்று கூறினர் என்றும் மற்றும் குறிப்பாக தங்கள் இரு நாடுகளிடம் அமைதியான சூழல் மற்றும் சமரச பேச்சுவார்த்தை ஈடுபட்டு பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வருவோம் என்றும் கூறியுள்ளனர். பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் கூறினர். எனவே எல்லையில் பதற்றமான சூழல் ஏற்படுகின்றது. இதனை நாம் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். நம் இந்தியாவில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஆனால் நாடு என்று வந்தால் நாம் அனைவரும் இந்தியா என்ற ஒன்றுதான் நம் மனதில் இருக்க வேண்டும். எனவே நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். எனவே நேற்று தொலைக்காட்சி நேர்காணலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை பேட்டி கண்டனர். அதில் அவர் என்ன கூறினார் என்றால், எல்லையில் இரு நாடுகளிடையே கருத்து வேறுபாடு இருக்கின்றன என்றும் எனவே இராணுவம் மற்றும் ஆலோசக வழியில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்றும் மற்றும் குறிப்பாக அரசாங்கம் எல்லையில் ஏன் பதற்றம் என்று இதுவரை கூறவில்லை என்றும் மற்றும் குறிப்பாக அண்டை நாடுகளிடையே நல்ல நட்புறவு இருக்கிறது என்றும் மற்றும் குறிப்பாக இந்தியாவின் கண்ணியத்தை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் கூறினார். மற்றும் குறிப்பாக கடந்த 2017 டோக்லாம் எல்லையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது என்றும் மற்றும் அதன் பின்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டும் என்றும் 73 நாட்கள் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டது என்றும் கூறினார். மற்றும் குறிப்பாக இராணுவ தலைமை அதிகாரி நரவனே கூறுகையில், அரசாங்கம் சொன்னபடி எல்லையில் அமைதியாக தான் இருக்கிறது என்றும் குறிப்பாக வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில் 1993 2013 இடையே இந்தியா சீனா
5 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன என்றும் அதன் மூலம் இதனை தீர்வு காணலாம் என்றும் கூறினார். மற்றும் குறிப்பாக எல்லையில் ஏன் பதற்றம் என்று அரசாங்க தரப்பில் இதுவரை எதுவும் கூறவில்லை. மற்றும் குறிப்பாக இந்தியாவின் கண்ணியத்திற்கு கௌரவத்திற்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதும் என்றும் கூறினார். மற்றும் குறிப்பாக இந்த எல்லை பிரச்சனையில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து தருகிறேன் என்று கூறினார்கள். மற்றும் நாங்கள் என்ன கூறினோம் என்றால், எங்களிடையே நல்ல பேச்சுவார்த்தை இருக்கிறது என்றும் நாங்களே பேசி தீர்த்து கொள்கிறோம் என்றும் கூறினார். மற்றும் குறிப்பாக எல்லை கட்டுமானத்தினால் தனக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று சீனா எண்ணுகின்றனர். எனவே இதனை நம் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். தமிழன் முருகன்.